ஒரு உரிமை பெண்களின் குரலை வாக்காக மாற்றியது. ஒரு கண்டுபிடிப்பு புதிய தனிமத்தை உலகுக்கே அறிமுகப்படுத்தியது. ஒரு விமான பயணம் இன்றும் விடை கிடைக்காத மர்மமாகவே மாறியது. இந்த மூன்றும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வருஷத்தோட 230வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களை விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 18. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில முதலாவதா ஒரு நோயை எதிர்கொள்ள துணிச்சல் தேவை. அதை வெல்ல ஆராய்ச்சியும் புதிய கண்டுபிடிப்புகளும் தேவை. மார்பக புற்றுநோய் ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தையும் புதிய சிகிச்சை முறைகளுக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதோடு தன்னம்பிக்கை, துணிச்சல், சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மையையும் கொண்டாடும் நாள்தான் இன்று. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 18 உலக மார்பக புற்றுநோய் ஆராய்ச்சி தினம் கடைபிடிக்கப்படுது. அடுத்ததா, தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, பாதை கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முயற்சியை மட்டும் கைவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்காதே. தடைகளை தாண்டி விடாமுயற்சியுடன் முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நாள்தான் இன்று வேர்ல்டு நெவர் கிவ் அப் டே. இதே போல ஆகஸ்ட் 18 இன்னும் சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. வாழ்க்கை பயணத்தில் கைகோர்த்து நடக்கும் இரு இதயங்களை கொண்டாடும் நாள் இன்று. ஒருவருக்கொருவர் அன்பு, ஆதரவு, புரிதல் மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் தம்பதிகள் மற்றும் இணையர்களின் உறவை கொண்டாடும் நாளாக நேஷனல் கப்புள்ஸ் டே ஆகஸ்ட் 18 அன்று ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுது. இறுதியா வேடிக்கையான நாள் இன்று. கவிதைனா அழகா இருக்கணும்னு யார் சொன்னது? சொற்கள் தடுமாறலாம், வரிகள் மாறலாம், எதுகை மோனையே இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் சிரிப்பு மட்டும் நிச்சயம் இருக்கணும். வேண்டுமென்றே மோசமானதாகவோ நகைச்சுவையாகவோ எழுதப்படும் கவிதைகளை ரசித்து மகிழும் வேடிக்கையான நாள்தான் இன்று தேசிய மோசமான கவிதை தினம். இப்போ வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். ஒரு குரல், ஒரு வாக்கு, ஒரு வரலாற்று திருப்பு முனை. பெண்களின் வாக்குரிமைக்கான நீண்ட போராட்டத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்ட நாள் இன்று. 1920 ஆகஸ்ட் 18 அமெரிக்காவின் டென்னசி மாகாணம் அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை அங்கீகரித்த 36வது மாநிலமாக மாறியது. இதன் மூலம் அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் அரசியலமைப்பு சட்ட உரிமை உறுதி செய்யப்பட்டது. பெண்களின் குரல் ஒரு வழியாக வாக்காக மாறிய நாள் இன்று. இந்த வரிசையில சூரியனை பார்த்தார்கள், அதன் ஒளியை பகுத்து பார்த்தார்கள். அப்போது பூமியில் அதுவரை அறியப்படாத ஒரு புதிய தனிமத்தின் தடயம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1868 ஆகஸ்ட் 18ஆம் தேதி சூரிய ஒளியில் நிறமாலை ஆய்வின் போது ஹீலியம் என்ற தனிமம் முதலாக கண்டறியப்பட்டது. பூமியில் மட்டுமல்ல, சூரியனிலிருந்து ஒரு தனிமத்தை கண்டுபிடித்த வரலாற்று சம்பவம் அது. அதனால் அறிவியல் வரலாற்றில் ஆகஸ்ட் 18க்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. இறுதியா ஒரு விமான பயணம் ஒரு மரண செய்தி, ஆனால் இன்றும் விடை கிடைக்காத மர்மம். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நேதாஜியின் மரணம் தொடர்பான நிகழ்வு நடந்த நாள் இன்று. ஆகஸ்ட் 18 1945 இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தைவானில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக பரவலாகவே கருதப்படுகிறது. வெற்றியாளர்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பதில்லை, வாய்ப்பையே உருவாக்குகிறார்கள். நாளைய தேதியில் ஏராளமான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.